இன்னைக்கு நம்ம யூனிட் 14 கிவ் ரீசன்ல ஃபிஃப்த் கொஸ்டின் தி வால்ஸ் ஆஃப் தி ரைட் வென்ட்ரிக்கல் ஆர் திக்கர் தென் தி ரைட் ஆரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரைட் ஆரிக்கலோட வால் எப்பவுமே தின்னா இருக்கும், இந்த ரைட் வென்ட்ரிக்கலோட வால் எப்பவுமே திக்கா இருக்கும். அதுதான் அவங்க கொஸ்டின்ல கேட்குறாங்க, ஏன் இந்த ரைட் ஆரிக்கல் வாலை விட இந்த ரைட் வென்ட்ரிக்கல் வால் மட்டும் திக்கா இருக்கு அப்படின்னு. இப்போ ஏன்னா இந்த ரைட் ஆரிக்கலை பொறுத்த வரைக்கும் பாடியில இருந்து இந்த பிளட்டை ரிசீவ் பண்ணி இந்த ரைட் வென்ட்ரிகல்ஸ்க்கு அனுப்பும். இது மட்டும்தான் இதோட வேலை. ஸோ அங்க வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் தேவையில்லை. அப்போ வந்து பிளட் வந்து ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே வந்து தின் வாலா இருக்கு. ஆனா இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லங்ஸுக்கு இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்பும். ஸோ அப்போ வந்து அதுக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவை, அங்கே மசில்ஸும் தேவை. ஸோ அப்போ அங்கே நிறைய ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் அங்கே வந்து நம்ம திக் வால் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குயிக் ரீகால். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரைட் ஆரிக்கலை விட ஏன் ரைட் வென்ட்ரிக்கலோட வால் மட்டும் திக்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து அதிக ஃபோர்ஸ் தேவை. ஸோ அந்த லங்ஸ் வந்து அந்த பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவை. ஸோ அதனால தான். தேங்க்யூ.